Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் இந்த நெக்ஸ்ட் செட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே என்னோட ஓன் க்ரியேஷன் தான். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 2 பெண்ணை நான் மேக் பண்ணிட்டேன். அது ரெண்டுமே எப்படி மேக் பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டேன். அதை சுற்றி வந்து ஒரு பீட் லேஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸ் ஒரு ரவுண்ட் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4th ஒன் வந்து ரவுண்டாக இருக்குது, அதாவது சர்க்கிள் ஸ்டோன் ரவுண்ட் ஷேப்பில் குந்தன் ஸ்டோனை ஒட்டுறேன் பாருங்கள். எத்தனை லேயர், ஃபஸ்ட்டு க்ரீன் கலர், நெக்ஸ்ட் வந்து கோல்டு கலரில் ஒரு செயின் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளில் இருக்க குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளில் இருக்க ரெட் கலர் ஸ்டோனை நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த பெண்டன்ட் எப்படி மேக் பண்ணது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே 2 மேக் பண்ணிட்டேன். எல்லாமே வீடியோஸில் காமிச்சு வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒனில் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டோம். OHP ஷீட்டில் க்ளூவில் வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜர்தோசி கோல்டு கலரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் லேஸ் ஒட்டுறேன் நான். இதில் வந்து பீடு ஒட்டினேன். இதில் வந்து ஜர்தோசி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸ்டோன் லேஸுக்கு அப்புறம் சேம் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பட் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன் நான். க்ரீன் கலரில் குந்தன் ஸ்டோன் ஒட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டோன் தான் நான் ஒரு சர்க்கிளாக மேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் க்ரீன் கலர் ஸ்டோனை நான் வந்து இந்த அதே மெத்தடில் இந்த சைடு மேக் பண்ணுங்களா, ட்ரையாங்கிள் அதே டைப்பில் இந்த ஹார்ட்டினை நம்ம ஒட்டிக்கலாம் பாருங்கள். இந்த பெண்டன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் நான் 4 மேக் பண்ணி காமிக்கிறேன். பட் 4மே வந்து 2 ஒரு மாதிரி தான் இருக்கும். சேம் பெண்டன்ட்டில் சேம் மெத்தடில் தான் இருக்கும் பாருங்கள். இதுதான் ஃபினிஷிங். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் OHP ஷீட்டை கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட சால்ட்ரிங் மிஷின் இருந்ததுன்னா அந்த எட்ஜஸ்லாம் மெல்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஊதுவத்தி இருந்தாலுமே மெல்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். இல்லாட்டி அந்த OHP ஷீட் வந்து வெளியில் ஒரு மாதிரி தெரியும் பாருங்கள். இதுதான் வந்து எப்படி வத்தியில் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எங்கெல்லாம் உங்களுக்கு OHP ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து வத்தி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் சால்ட்ரிங் மிஷின் இருந்ததுன்னா அதே மாதிரி நீங்களுமே மெல்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு OHP ஷீட் வந்து நம்ம பின்னாடி என்ன பண்ணுறோன்னா ஐபின் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு பெண்டன்ட்லேயுமே நான் வந்து 7 ஒட்டியிருக்கேன். கீழே 3 வந்து லாரியல்ஸ் ஹேங் பண்ணுறதுக்காக 3 ஐபின்னும், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 ஒட்டியிருக்கேன். அது எதுக்காகனா நம்ம வந்து அந்த லாரியல்ஸ் லிங்க் செயின் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் பீட்ஸ் ஏதாவது வச்சு நம்ம நெக்லஸ் மேக் பண்ணுறதுக்காகவும் தான் அந்த ஐபின் வந்து நான் ஒட்டியிருக்கேன். 4லேயுமே நான் வந்து 7 ஐபின் ஒட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். இப்போது வந்து சென்டர் பாயிண்ட் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். கீழே அந்த 3 ஐபின் எங்கே ஒட்டுறது, லெஃப்ட்டில் ரைட்டில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு தான் நீங்கள் ஒட்டணும். அப்போ தான் அது வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பின்னாடி ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஐபின் தெரியாமல் இருக்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம வேக்ஸ் ஷீட் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கீழே 3 வச்சோம் இல்லைங்களா, அந்த 3லேயுமே நான் ஒவ்வொரு ஜம்ப்ரிங்கில் லாரியல்ஸ் 3 4 வச்சு கனெக்ட் பண்ணுறேன் ஹேங்கிங்ஸ்க்காக பாருங்கள். நான் 4 பெண்டன்ட் மேக் பண்ணியிருக்கேன். 4லேயுமே 3 ஹேங்கிங் கீழே இருக்கும். அந்த 3த்துலேயுமே நான் லாரியல்ஸ் தான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து க்ரீன் கலர்லேயும், இன்னொன்று வந்து ஒரு மாதிரி சாண்டில் கலர்லேயும் இருக்கும். ஸோ கலருங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படி இந்த ப்ராப்பராக சில விஷயங்கள் இருக்குது. இந்த வந்து ஜம்ப்ரிங் எப்படி யூஸ் பண்ணுறது, ரிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஐபின் ஹெட்பின்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பீட்ஸ் எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த மாதிரி OHP ஷீட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் பாருங்கள். நான் 3 ஹேங்கிங்ஸ் ஒவ்வொரு பெண்டன்ட்டுக்குமே 3 ஹேங்கிங்ஸு. கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். க்ரீன் வித் சாண்டில், க்ரீன் மட்டும் சாண்டில் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஒரு பெண்டன்ட்டை நான் மேக் பண்ணிட்டேன். இது செகண்ட் ஒன் பாருங்கள். இது 3மே ரெடி பண்ணி 4மே பாருங்கள். இது ரொம்பவே அழகாக இருந்தது. வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வெயிட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நான் லிங்க் செயின் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லிங்க் செயினை லாங்காக கட் பண்ணி இப்போ நமக்கு ஒரு ஒரு 1/2 மீட்டர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதை என்ன பண்ணணும்னா 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஐபின் கனெக்ட் பண்ணிக்கோ இல்லைங்களா, அதில் 2 வந்து ஜம்ப்ரிங் கொடுத்துருக்கேன். மேலே ஒரு ஐபினில் ஒரு ஜம்ப்ரிங், கீழே ஒரு ஜம்ப்ரிங். அந்த 2 ஜம்ப்ரிங்லேயுமே நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபோல்டு மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு ஜம்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஃபோல்டு பண்ணி செகண்ட் ஜம்ப்ரிங்கில் அடுத்த எட்ஜஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு மெத்தடு.
இது தவிர்த்து என்ன பண்ணலான்னா தேவையான அளவு 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு ஜம்ப்ரிங்கில் ஒரு லைனையும் இன்னொரு ஜம்ப்ரிங்கிற இன்னொரு லைனையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் எட்ஜஸ்லேயுமே 2 ஜம்ப்ரிங் கொடுத்து நம்ம வந்து லாப்ஸ்டர் ஊக்கு டோரி வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைப்புமே உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணது உங்களுக்கு காமிச்சேன். இது பாருங்கள், ஜஸ்ட் நான் ஃபோல்டு பண்ணி அப்படியே கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட் சைடில் வந்து நான் ஜம்ப்ரிங் 1 மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவேன். இது பாருங்கள், இது 2ஆக கட் பண்ணியிருப்பேன். இப்போ இது 1 கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து தனித்தனியாக 2 பாருங்கள், இது வந்து நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். ஆனால் ஏற்கனவே ஒன்று மேக் பண்ணது வந்து நான் ஒரு லாங் செயினாக எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணி 2 ஜம்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். எட்ஜில் வந்து ஒரே ஒரு ஜம்ப்ரிங் தான் கனெக்ட் பண்ணி டோரி கனெக்ட் பண்ணிடுவேன். இதில் வந்து நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 2 ஜம்ப்ரிங்கை நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். 2 டைப்பு நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், ப்ளூ கலரில் நான் வந்து கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கியர் ஒயர் எடுத்திருக்கேன். கியர் ஒயர் வந்து நான் ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கேன். அந்த நெக்லஸோட சைஸில் தான் நான் மேக் பண்ணுறதுனால அதிலே நான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே கொடுத்துருக்கேன். ஸ்பீட் பண்ணால் சில விஷயங்கள் புரியாது அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் 2 வந்து ஐபின் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த ஐபினில் நான் இந்த ஒயரை வந்து உள்ளே விட்டு ஒரு கியர் லாக் கொடுக்குறோம். கோல்டு கலரில், நம்ம கோல்டு கலரில் எடுத்தால் கோல்டு கலர் கியர் லாக் எடுங்க. சில்வர் கலரில் ஒயர் எடுத்திங்கன்னா சில்வர் கலரில் கியர் லாக் எடுங்க. நான் கோல்டு கலர் எடுத்ததுனால கோல்டு கலரில் கியர் லாக் எடுத்து அந்த ஒயரை உள்ளே விட்டேன் பார்த்திங்களா, அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பாருங்கள், அதுக்குள்ளே நான் அந்த கியர் லாக்கை உள்ளே விடுறேன். உள்ளே விட்டுட்டு நல்லா கீழே இழுத்து ப்ரெஷர் கொடுத்து நீட்டாக இருக்கிற ஒயரை இழுத்துக்கோங்க. இப்போ அது போய் கீழே லாக் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம நல்லா இழுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் வெளியே வந்திருக்கு இல்லைங்களா, அதையும் இழுத்து விட்டு இதையும் இழுத்து விட்டுட்டிங்கன்னா டைட்டன் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ளையர் வச்சு நல்லா டைட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும், மூவ் ஆகாது. இப்போ இதில் நம்ம வந்து ப்ளூ கலர் கிறிஸ்டல் பீடை வந்து கோர்க்க போகிறோம். இப்போ அதை நம்ம வெளியே எடுத்து கீழே கொட்டிட்டு ஒன்றா கோர்க்கிறதுக்கு பதிலாக நான் இந்த கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே விட்டு கோர்த்துருப்பேன். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பாருங்கள், இந்த ஒயரை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த கியர் ஒயர் நம்ம அந்த பெண்டன்ட்டில் கனெக்ட் பண்ண இல்லைங்களா, அதை வந்து இதுக்குள்ளேயே விட்டு நான் வெளியே எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அதை பிரித்து கீழே கொட்டி ஒவ்வொன்றா கோர்க்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் நான் அதுக்குள்ளேயே விட்டு இதில் மூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது இன்னொன்று என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ற ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ நான் எவ்வளோ தேவை, எவ்வளோ மெஷர்மெண்ட் நான் மெஷர் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் அதில் பீட்ஸை வந்து கோர்த்துப்பேன். பாருங்கள், கியர் லாக் வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 2ஆக போட்டாச்சு, 2 லைனுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணி எட்ஜஸில் கியர் லாக் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு நினச்சிட்டேன். பட் நிறைய ஆட்ஸ் வருது, என்ன ரீசன் தெரியல, அதனால் வீடியோ கட் ஆகிருக்கு. நான் எடிட் பண்ணும்போது தான் வீடியோ இல்லை மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் ஃபினிஷ் பண்ண அந்த நெக் செட்ஸ்லாம் எடுத்து வச்சு எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு கிளியராக கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், ப்ளூ கலரில் நான் 2 லைனாக கொடுத்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கியர் லாக் கொடுத்து ஒரு ஜம்ப்ரிங் கொடுத்துருக்கேன். ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு ஒயர்லேயும் ஒரே ஒரு கியர் லாக் கொடுத்து ஒரு ஹோல் மேக் பண்ணி ஒரு ஜம்ப்ரிங் கொடுத்து லாப்ஸ்டர் ஹூக், அதாவது அந்த டோரி கனெக்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன் சைடு வந்து ஒவ்வொரு ஒயருக்கும் ஒரு லாக் கொடுத்துருப்பேன். இன்னொரு சைடு 2 ஒயரையும் சேர்த்து ஒரே லாக்காக கொடுத்துருக்கேன். அது ஒரு டைப்பில் போட்டிருக்கேன். இந்த நெக்லஸில் பாருங்கள், ஒரு லைனுக்கு ஒரு கியர் லாக்கு, இன்னொரு லைனுக்கு ஒரு கியர் லாக் கொடுத்துட்டு இந்த சைடுமே அதே தான் 2 கியர் லாக் கொடுத்துட்டு நான் ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு நான் தனியாக காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இது 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த லாரியல் லைன்ஸு, அந்த லிங்க் செயினில் நான் 2 ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆனால் அது வீடியோ கட் ஆகிருந்தது இல்லைங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இது 2த்தையும் சேர்த்து ஒரு ஜம்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் டோரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு. இது வந்து நான் தனியாக கட் பண்ணதுனால 2லையும் சேர்த்து நம்ம ஒரு ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணுறோம். ஒன் சைட் பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ணியிருப்பேன். அதுலேயும் ஒரு ஜம்ப்ரிங் தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதில் கனெக்ட் பண்ணுற பாருங்கள், இதை ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணதுனால அதில் அப்படியே வந்து நான் ஜம்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் அந்த பக்கம் வந்து நான் 2ஆக கட் பண்ணிட்டதுனால அந்த சைடு இந்த கம்பியில் இருக்க அந்த ஹோல்ஸில் நான் ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ கிளியராக பாருங்கள், ஸ்பீட் பண்ணல, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது வந்து லாரியலில் இருக்க லிங்க் செயினில் வச்சு 2 நெக் செட்டும் பேர்ல் அதாவது கிறிஸ்டலில் வந்து ப்ளூ கலரில் ஒரு 2 நெக் செட்டுமே சேம் மேலே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஜம்ப் ரிங்கில் வந்து நம்ம லாப்ஸ்டர் ஹூக் அந்த டோரியை கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் எக்ஸ்டென்ஷனுமே கனெக்ட் பண்ணிக்கலாம், லாப்ஸ்டர் ஹூக் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டென்ஷனுமே கனெக்ட் பண்ணிக்கலாம், டோரியுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான், ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எடுக்க போகிற வீடியோவில் நான் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிப்பேன். நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. பாருங்கள், இந்த செயினில் நான் 2 பக்கமே அப்படியே ஃபோல்ட் மட்டும் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸாக நான் கட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு நான் எப்படி கியர் லாக் போடுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம 2 ஒயர் எடுத்திருக்கோம், 2 ஒயரில் சேர்த்தே நம்ம வந்து ஒரு கியர் லாக் உள்ளே விட்டுருக்கோம். உள்ளே விட்டதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி மறுபடியும் கியர் லாக்குள்ளே நம்ம பின்னாடி ரிவர்ஸில் விடுறோம். பாருங்கள், டபுள் லேயரில் நம்ம எப்படி கியர் லாக் போடுறது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இதுலேயும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 ஃபோல்டாக எடுத்துக்கிறோம், அதாவது 2 லேயராக எடுத்துக்கிட்டு 2லேயுமே வந்து நம்ம ஒரு கியர் லாக் உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், அதை ஃபோல்டு பண்ணி உள்ளே விட்டு இழுத்துட்டோம். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே இழுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஹோலை குட்டி ஆக்கணும்னா அந்த கியர் லாக்கை இன்னும் மேலே இழுத்து விட்டிங்கன்னா அந்த வந்து ஹோல் குட்டி ஆகிடும். இல்லாட்டி நீட்டாக இருக்கிற ஒயரை கீழே எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒயர் வந்து ஹோல் வந்து குட்டி ஆகிடும். இதுதான் வந்து ப்ராசஸ். நான் மறுபடியும் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து சிங்கிள் லேயரில் நம்ம எப்படி மேக் பண்ணுறதுனா, நம்ம அந்த ஒயருக்குள்ளே கியர் லாக்கை விடுறோம், விட்டுட்டு அந்த ஒயரை வந்து ரிவர்ஸில் மறுபடியும் ஃபோல்டு பண்ணி கீழே இழுக்கிறோம். அப்படி இழுக்கும்போது நமக்கு வந்து ஹோல் கிடச்சிரும். இது வந்து சிங்கிள் லேயர். நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் அந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலில் ஒவ்வொரு ஒயருக்கும் ஒரு கியர் லாக் போட்டு ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 2 ஒயர்லேயுமே ஒரே ஒரு கியர் லாக்கை கொடுத்து லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஹோல் வந்து நம்ம குட்டியாக்கிறதும் பெருசாக்கிக்கிறதும் நம்மளோட விருப்பம்தான். நீங்கள் நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹோல் வந்து குட்டி ஆகிடும். இப்போ நம்ம அந்த கீழே இழுத்து விட்டு அந்த கம்பி வெளியே தெரியாமல் இருக்க என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த பீட்ஸ்குள்ளே அதை விட்டுடணும். இப்போ நம்ம வந்து நெக்லஸில் ஒரு பீட்ஸை கோர்த்துருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே இப்படி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதை இழுத்து விட்டும்போது அது கவர் ஆகிடும். நமக்கு வெளியே வந்து தெரியாது, ஃபினிஷிங் இல்லாமல் இருக்காது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து சிங்கிள் லேயர், டபுள் லேயரில் எப்படி நம்ம கியர் லாக் போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பாருங்கள், நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸ் ஃபீஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஜுவல் மேக்கிங் அண்டு ஹேர் அக்சசரிஸ் எல்லா கிளாஸ் டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். மெஹந்தி கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், ப்ரூச் கிளாஸஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.